அண்மைச் செய்தி. ஹரியானா கொள்ளையர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் முன் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், தற்போது கொள்ளையர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். திருச்சூரில் ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் நாமக்கல் வெப்படை அருகே போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட 5 கொள்ளையர்கள் தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனைக்கு முடிக்கப்பட்ட பின்பு நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி அன்று அதிகாலையில் SBI ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. இது குறித்த தகவலானது அனைத்து மாவட்ட மற்றும் மாநில போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டதின் பேரில் நாமக்கல் மாவட்ட போலீசாரும் வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு கண்டெய்னர் லாரி ஒன்று ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியானது வாகன சோதனை நிற்காமல் போலீசார் மீது இடிப்பது போல சென்றுவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள், கார்களை இடித்து சேதப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது. அப்பொழுது போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு இந்த கண்டெய்னர் பயணித்த நபர்களை பிடித்து விசாரணை செய்த போது அவர்கள் ஹரியானா மாநில கும்பலை சேர்ந்தவர்கள் என்றும் கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதியில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு காரின் மூலமாக கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் மூலமாக காரையும் ஏற்றிக்கொண்டு அவர்கள் தப்ப சொல்ல முயன்ற போது போலீசார் பிடியில் சிக்கியதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் அவர்கள் ஹரியானா மாநிலம் பல்வால் மாவட்டத்தை சேர்ந்த இர்ஃபான், சவுகின் கான், முகமது இக்ரம், சபீர், முபாரக் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்று ஜுமாந்தின் என்ற நபர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது மட்டுமில்லாமல் முகமது அஜர் அலி என்பவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயங்களோடு கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக இர்ஃபான், சவுகின் கான், முகமது இக்ரம், சபீர், முபாரக் ஆகிய 5 நபர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு இன்று காலையும் 2வது நாளாக விசாரணை நடத்தப்பட்டது. கர்நாடகா போலீசார், அதே போல கடப்பா போலீசார், அதே மாதிரி தமிழக கிருஷ்ணகிரி போலீசார் என பல்வேறு மாவட்ட மற்றும் மாநில போலீசார் நாமக்கல் விரைந்து இந்த குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்தி ஏற்கனவே கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் இதில் தொடர்பு இருப்பதா என்ற விசாரணைகளையும் மேற்கொண்டார்கள். அப்பொழுது கடப்பா மாவட்டத்தில் நடைபெற்ற ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் 2 நபர்களுக்கு தொடர்பு இருப்பதும், அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. அது தொடர்பாக அவர்கள் தனியாக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது வெப்படை போலீசார் 4 பிரிவின் கீழே இவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்தார்கள். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் இந்த சம்பவத்தில் காயமுற்றிருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் ஆகிய இருவரும் காயமடைந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது நாமக்கல் அரசு மருத்துவமனை மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால காவல்துறை அதிகாரிகளை தாக்குதல், பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் கொலை முயற்சி, அதே போல வாகனங்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வெப்படை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 6 நபர்களில் ஒருவர் சிகிச்சையில் இருப்பதனால 5 நபர்களை சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் முதல் நடவடிக்கையாக மருத்துவ பரிசோதனைக்காக தற்போது குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 நபர்களையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்த பின்பாக இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட இருப்பதாகவும் மீண்டும் இவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான நடைமுறையை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இவர்கள் சென்னையில் 2 நாட்கள் தங்கி இருந்து அங்கு கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டுவிட்டு கேரளா சென்று கொள்ளை சம்பவத்தை நடத்தியதும் தெரிய வந்ததை அடுத்து சென்னை போலீசார் உதவியோடு அவர்கள் சென்னையிலும் விசாரணை நடத்த இருப்பதாகவும், அதற்கு முன்பாக கேரளா மாநில திருச்சூர் போலீசார் இவர்களை காவலில் எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 5 பேரும் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள்.